சீதை சீதா ஃபைனலி ஸ்வயம்பரம் அந்த காலத்துல இருந்தது. சீதை ஒரு பெண் கையில மாலையை கொடுத்துட்டு ஒரு 10 மாமாவை நிக்க வச்சிருவா. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவர் கழுத்துல போய் போட்டுடலாம். அதெல்லாம் எவ்வளவு இன்சல்ட்டிங் தெரியுமோ இல்லையா? யார் கல்யாணம் ஆயிடுத்தோ ஓகே, பாக்கி எல்லாம் மீடியா வெளில இருப்பா. இஸ் பார் பி கயா கியா இல்லையா? போச்சு, அடுத்த அட்டெம்ப்டுக்கு போவார். அடுத்த சுயம்பரத்துல அந்த பொண்ணு சொல்லும், ஓஹோ நீங்க என்னோட ஃப்ரெண்டோட செலக்ட் பண்ணல, வாங்கும். சீதைக்கு ஸ்வயம்பரம் எக்ஸாக்டா நடக்கல. ஆனா சீதாக்கு இருக்கும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறவர் ராமர், அவர் என்ன பெரிய சாதனை படைச்சவரா, ஒழுங்கா படிச்சு கிடிச்சு இருக்காரான்ட்டு அப்படி டெஸ்ட் பண்ணானா இங்க அருணகிரிநாதர் எடுக்கிறார். அருணகிரிநாதர் ரொம்ப, அவர் முருகப்பெருமான் மேல எழுதினாலும் அதுல ராமாயணம் இருக்கும், பாகவதம் இருக்கும், பாரதம் இருக்கும், எல்லாத்தையும் எரிச்சேரி மாதிரி கலந்து கடைசியில மருகோனேன்னு முடிச்சுடுவார். எப்படி இருக்கும்னா, 10 தலையோடு கூடிய ராவணனை போர்க்களத்தில் வென்ற ராமனின் மருமகனே, ஜெயத்ரதனை வதம் செய்யும் பொருட்டு சாயங்கால வேளையில் தன்னுடைய சக்கரத்தால் சூரியனின் கிரணங்களை மறைத்த பச்சை புயலாக இருந்த கிருஷ்ணருடைய மருமகனே. பாருங்க, சீதைக்கு ராமரை தேர்ந்தெடுக்கணுமா? இஸ் குட், கேப்பபிளா, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு தெரியவர் தான் அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர். அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாருன்னா இவருக்கு எப்படி சிறப்புனா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதர் ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்றார். இப்ப வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்ததுன்னா என்ன வேணுமோ, பழங்காலத்துல ஸ்வர்ண நகை வாங்கி வைப்பா. கஷ்டம்னா அதை அடகு வைக்கிறதுக்கு. இந்த செயினை கொண்டு நான் அடகு வைக்கிறேன்னு வச்சுங்கோ, கொடுத்த உடனே ரூபா கொடுத்துருவானா? மாட்டான் சார், அவன் எங்க ஊர்லாம் கொடுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவா? கல்லுல தேப்பான். 1,80,000 ரூபாய் இந்த செயின். இந்த 1,80,000 செயின் ட்ரூ கோல்டா இல்லையான்னு நிரூபணம் பண்ற அந்த கல் எவ்வளவு ரூபா? இந்த கல் இருக்கே ஃப்ரீ சார், அதெல்லாம் போய் ரூபா கொடுத்து வாங்குவாளா? 20 ரூபாய் 30 ரூபாய் கல்லு தீர்மானம் பண்றது இது 1,80,000 வர்த்து கோல்டா இல்லையான்னு. ராமன் பரமாத்மா சர்வலோகேஸ்வரன் தீர்மானம் பண்ணது அகல்யாங்கிற கல்லாம். அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுனால உலகத்துக்கு தெரிய வந்துதான் ராமர் ட்ரூ கோல்டுன்னு. அதனால சீதைக்கு அப்பாடி எங்க ஊர் வாசல்ல இருந்த கல்லை நீ நிரூபணம் பண்ணிருக்கே, அப்பேற்பட்ட ராமனுடைய பாதங்களை உண்மை என்று நிரூபித்த அகல்யா என்கின்ற கல்லுக்கு விமோச்சனம் கொடுத்த ராமனுடைய மருமகனே. இதுதான் திருப்புகழ். நீங்க திருப்புகழை படிச்சீங்கன்னா ராமாயணமும் அதுல வந்துரும்.